இப்போ எல்லாத்தையும் தாத்தா ஃபுல்லாக சாப்பிட்றாரு. அதனால நீ பார்த்து கொண்டு வா. முத்துக்கையில் வாங்க. நாங்கள் இன்னைக்கு சூப்பராக கிடைத்தாங்க பிள்ளை ட்ரெஸ்ஸு. இங்கே பார்க்கட்டும், சந்தக்கிட்டே இருக்கு. வலைக்கம் அஸ்ஸலாம். சூப்பராக இருக்கு. போட்டிருப்பாரு வேறு லெவல். அதை வேறு சொல்லிகிட்டே பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பான். காட்டிடுறான் அவன் வாட்ச் ட்ரெஸ் கலரை. நல்லா காட்டு. என் பிள்ளைக்கு பிங்க்கு. ஒரே டான்ஸு. அங்கே போயிட்டு கரெக்டாக தொழுகணும். சரி, சக்கரை போட்டுட்டே. ஆஹா, சக்கரை இங்கே போடல. இதில் ஆட் பண்ணணும் சக்கரை. ப்ரௌன் சுகரா ஒயிட் சுகரா இது ஆட் பண்ணுறது? ஒயிட்டே மேலே போட்டுக்கலாமா? சாரி, நிறையாச்சோ? போதும்ல? தங்கச்சி எல்லாம் ரெடி பண்ணி என்னை சந்தோஷ கடல் ஆழ்த்திட்டா. அதனால மத்தியானம் ஃபுல் வேலை உனக்கு தான். நான் முடிவு பண்ணி தானே வந்துடுறேன். சூப்பர் ட்ரெஸ்ஸு. எல்லாரும் குளிச்சு ரெடி. நான் மட்டும் தான் இன்னைக்கு குளிக்கிறேன். அதனால நான் வீடியோவில் வரல. சூப்பராக எங்கள் வீட்டில் செய்கிறேன். நம்ம வீட்டில் இதான் செய்வாங்க. ஏன்டி பெரியா? நம்ம வீட்டில் நீங்கள் இது மட்டும் தான் செய்வீங்க எப்போவுமே. எடுக்க மாட்டோம், வெறும் பாலில். அதான் உங்கள் வீட்டில் அப்படிதான்? என்ன காலைல கண்டிப்பாக கசகசா இருக்கும். இங்கே கசகசா எங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி தானா? சேமியா செய்வாங்களா உங்கள் வீட்லேயும்? சேமியா அப்புறம் பால் பழம் இதெல்லாமா? சரி சரி. சம்சி உங்கள் வீட்டில்? உங்கள் வீட்டில் என்ன செய்வாங்க? வாயில் பாரு எப்படி முதக்கி. அச்சலி உங்கள் வீட்டில் என்ன செய்வாங்க காலையில்? சிக்கன் செய்வாங்களா? அந்த இடத்துல நின்றீங்கன்னா போதும் எல்லாரும். இவனுக்கு சூப்பராக இருக்கு. நெல்லு இப்படி உள்ள வாத்தா, உள்ள வா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம். உங்களோட பெருநாளாக எப்படி போயிட்டுருக்கு சொல்லுங்கள். எங்களுக்கு ஜாலியாக ஸ்டார்ட் ஆச்சு மார்னிங். இப்போ வரைக்கும் சூப்பராக ஜாலியாக போய்கிட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். தண்ணி குடிச்சிட்டு வர்றதை வந்து வீடியோ எடுக்கிறதாம்மா. அங்கே பாருங்கள் ஒருத்தங்களா. அவங்க 2 பேரும் ஏய் சூப்பராக இருக்கே. தொப்பி அங்கே போய் வாங்கினீங்களா? நல்லா இருக்கு. சரி, ஃபஸ்ட்டே வந்துட்டாங்க. அவங்க வந்து ரொம்ப மெதுவாக தான் ஓட்டு வருவாங்க. என்னோட ஹாபி ரொம்ப ஸ்லோ டிரைவிங் தான். ஈத் முபாரக் சொல்லு. ஏன் அப்படி? இவங்களும் வந்தாச்சு. என்னென்னமோ வாங்கிட்டு வருது. கொடுத்தாச்சு. பெருநாக்காச்சா எத்தனை கிடைச்சிருக்கு? என்னடா 50-100 கொடுத்தீங்களா என் பிள்ளைக்கு? முத்துக்கையில் வாங்க. தேங்க்யூ எல்லாத்துக்கும். இது எனக்கா? எனக்கு கூடுறா சல்லாக்கு. நம்பவே கூடாது. இப்போ சேவிங்ஸ் போட்டுக்கிறேன், அதுக்கு போட்டுக்கிறேன் கூடாது. அடி வாங்க. சரி மாமா போட்டு
அது இந்த தண்ணி இது பண்ணுற பலூனா உடஞ்சிட போகுதுடா. எல்லாமே அதான் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்கே 2 பேரும் இந்த வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீ என்ன தண்ணி நினைக்கலையா? அவனுக்கு செய்ய தெரியல, நான் அவனுக்கு செஞ்சு சொல்லி கொடுறா. அதான் சொல்லி சரிண்ணா எப்படி போயிட்டுருக்குண்ணா? கொஞ்சம் டல்லாக தான் போகுது. ஃபோனெல்லாம் பேசியாச்சு, அண்ணாக்கு அக்காவுக்கு எல்லாத்துக்கும் ஃபோன் பேசியாச்சு. ஹாப்பி. நமக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது ஃபஸ்ட்டு ஷேரிங்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். என்னென்னா கீழே தாத்தா பாட்டிக்கு வந்துட்டு கேக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க வந்துட்டு வெஜிடேரியன்ஸ், அவங்க மெயினாக நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அதனால நம்ம வந்து கேக்ஸ் ஃபஸ்ட்டு போய் அவங்களுக்கு கொடுத்துருந்தோம். அவங்க செம்ம ஹாப்பி ஆயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு நான்வெஜ் எதுவும் கொடுக்க முடியாதுங்கனால ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாங்கிற ஐடியாவில் இருக்கேன். ஆக்சுவலாக நான் இதில் மில்க் போட போடுறேன். ஏன்னா மில்க் தீர்ந்து போச்சு. நேற்றே நான் வீடியோ பார்த்தேன் பார்த்தீங்களா, இது எல்லாமே தீர்த்துச்சு. நான் இதில் தான் வந்து கட் பண்ண போகிறேன். அதை எந்த கட் பண்ணுறதுக்கு அது எதுவுமே காணும். நான் கட் பண்ணுறேன். இதுதான் சூப்பராக இருக்குல்ல? அடி வாங்குவீங்க 2 பேரும். உங்களுக்கும் தான், நான் இப்போ கிடையாது சாப்பிட்டு. செம்மையாக இருக்குல்ல? ஸோ அவங்களுக்கு சுகர் அதனால தான் கம்மியாக கொண்டு போகிறதுக்கு நிறைய கொண்டு போகிறேன். ஸ்டார்டிங்கில் நிறைய கொண்டு போய் பாட்டியே சொல்லிட்டாங்க, நீ கொண்டு எல்லாத்தையும் தாத்தா ஃபுல்லாக சாப்பிட்றாரு, அதனால நீ பார்த்து கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கொஞ்சம் மட்டும் கொண்டு போய் ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணல. மணி ஆயிடுச்சு 12 o'clock. டைம் என்னென்ன 10, 12 o'clock ஆயிடுச்சு. கறியெல்லாம் மட்டும் கழுவி ரெடியாக இருக்குது. பீஃபு சிக்கன் இதுக்கு இடையில் வந்துட்டு என்ன ஜூஸ் போட சொல்லியிருக்காங்க. மட்டன் வந்து வெந்துட்டுருக்கு. இது வந்து ஆமாம் முழாம்பழ ஜூஸ் போட போகிறேன். இந்த ஹோல் பாக்க பிடிக்கிறதுக்கு என் கையே வலிக்கும். பழம் நல்லா கட் பண்ணிட்டு வந்துட்டேன். சூப்பராக இருக்குது, மனம் செமையாக இருக்குது. சரியான வெயிலுங்க வெளியில். இவங்களாம் பர்ச்சேஸ்க்காக போயிருக்காங்க. பர்ச்சேஸ்னால் எதுவுமே எனக்கு பர்ச்சேஸ் பண்ணி வைக்கல. ஏன்னா 2-3 ஐடியாஸ் வச்சுருந்தோமா, அவங்க என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியறதுனால இது பார்க்க கொஞ்சம் பூச்சி மாதிரியே இருக்கும். வெளியில் போயிடலாம் அப்படிங்களா. எப்போவுமே குக்கிங் தான் பண்ணிட்டு இருக்க. சரி இந்த தடவை பெண்ணாலும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம் நினச்சிருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு இல்லை வேணாம், சரியாவது வெளில போனோம், வீட்லேயே இருப்போம்னு சொல்லிட்டு கடையெல்லாம் வாங்கி நேற்றே வச்சுட்டோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரே யோசனையாக இருக்குது, ஏன்டா கறி வாங்க பேசாமல் வெளியே போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசனையாக இருக்குது. இல்லை போயிருந்தாலும் மாட்டிருப்போம் தான் இந்த வீட்டில். ஏன்னா நாங்கள் பிளான் பண்ணி பைக்கில் போகலாம், வண்டி எடுக்க வேணாம், பைக்லேயே போயிடலாம்னு நினச்சிருந்தோம். 2 பேர் வெளில போயிட்டு வந்துட்டாங்க. டக்குன்னு ஜூஸ் போட்டு அடிச்சு கொடுத்தா கொஞ்சம் சரியும். ஆனால் வெளில போயிட்டு வரவங்கள டென்ஷனாக வராங்க, பயங்கர டென்ஷனு. வந்து தண்ணி ஊற்றி தான் அடிப்பேன் முழாம்பழம். ஏன்னா அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பால் ஊற்றி அடித்தா கசப்பு வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதனால நான் தண்ணி அடிச்சுப்போம். பிளான் சிம்பிளாக ஏதாவது ஒன்று முடிச்சிருந்தா கூட பரவாயில்ல. சிக்கன் பிரியாணி மாதிரி இன்றைக்கின்னு பார்த்து நிறைய பிளான் எடுத்து விட்டா. மட்டன் பிரியாணி, பீஃப் சுக்கா, அப்புறம் சிக்கன் 65 இது எல்லாமே பண்ணணும். நான் சிக்கன் 65 மட்டும் பண்ணிட்டே போயிடுவேன். ஏன்னா நான் ஒன்று தான் வந்து ரெடி பண்ணுவேன். குடிச்சிட்டு இருப்பேன். அதுக்குள்ள நான் இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஒரு ஜூஸ் அடிச்சேன்னா கலந்து பார்த்தா காலையில் தேங்காய் பால் இருந்துச்சு. அது இதில் ஊற்றி அரைச்சிட்டு எடுத்துட்டு கொடுத்து பார்க்கலாம். எடுத்து பார்க்கலாம். அதனால சொல்லுவாங்கலாம் பேர் பயன்படுத்தி பார்த்தோம். சுக்கு செம்மையாக இருக்குது. புதுசாக கண்டுபிடிச்சிட்டே இருக்கோங்க. மறந்துட்டு இல்லை, எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. சூப்பராக இருக்குது. தேங்காய் பால் ஊற்றி மஸ்மா தேங்காய் பால் எப்படி இருக்குது? அப்படி கொஞ்சம் இன்னும் தண்ணி சில்லி போட்டேன். என்ன சில்லினா புடலங்காய் இருக்குல்லங்க,
புடலங்கால சில்லி போட்டேன். அது எங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருச்சு. ஆனால் நான் அதில் நிறைய இன்க்ரீடியன்ட் சேர்த்தேன். என்னன்னா இந்த கடல மாவெல்லாம் சேர்த்தேன். சரி, அதுக்கு வந்து அப்படி போட நல்லாயிருக்கும். சிக்கன் பொடி கூட நல்லாயிருக்கும். அதே மசாலா பொடி உங்களுக்கு சொல்லுவேன். அதே மசாலா போடலை. சிக்கனுக்கு அதுக்கு போடுற மாதிரி மசாலா போட்டால் தான் நல்லாயிருக்கும். இன்னைக்கு நான் ஏன் மசாலாலாம் போடல. நான் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கேன். காலையிலேருந்து அங்கே இங்கேயும் நடந்து டயர்டாகிட்டேன். இதை மட்டும் போட்டுட்டு ஒரு அதெல்லாமே வச்சுருக்கேன். கர்ட் வேணால் போட்டுக்கலாம். தயிர் கொஞ்சமாக தண்ணி தொலைச்சிட்டு நல்லா பீசஸ்லாம் வந்து கிரேட் ஆயிடுச்சு. சிக்கன் 65 ரெடி. ஃப்ரை பண்ணுறதுக்கு என்ன தான் கூப்பிடுவேன். ஆனால் அவளுக்கு ஃப்ரை பண்ண முடியாது. அவளுக்கு வந்துட்டு மூச்சு இறங்கிட்டாங்க ஃப்ரை பண்ணால். ஸோ நானே ஃப்ரை பண்ணிடுவேன். இது போட்டுட்டு நான் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் அவளுக்கு தான் வேலை சுக்கா போடுறது, அப்புறம் மற்றதெல்லாம் பண்ணிட்டோம். இது அரிசிடா. இன்னைக்கு தான் எங்கள் அக்கா வித்தியாசம் பாஸ்மதியில் மட்டன் பிரியாணி ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா பாஸ்மதியில் குக் பண்ணதே இல்லை ஒன்று. அடுத்து மட்டன் பிரியாணி சீரக சம்பா தான் ட்ரை பண்ணியிருந்தேன்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் டைமாக பாஸ்மதி. சரியா 5 கப்பா மாற்றினதுக்குள்ள. சரி, சுக்கா வேலை முடிஞ்சா இல்லையா? நீ என்ன காமிக்க? சுக்கா இனி ரெடி ஆகலையா? இது வந்து மட்டன் ரெடி ஆயிடுச்சு பிரியாணிக்கு. மட்டன் நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. சிக்கன் நல்லா இருந்துச்சு, ஓகே இருந்துச்சு. பீஃபு அதை விட சூப்பராக இருக்கா? அப்போ சரி, சுக்கா போடுறதுக்கு தானே. மணி 2 போது. நாங்கள் இப்போ தான் சுக்காக்கே மசாலா போட்டுட்ருக்கோம். இன்னைக்கு லேட் ஆண்டி பிரியா. ஏன் லேட் பண்ணேன்? அக்கா சீக்கிரம் பண்ணிடுவேன். பார்க்கலாம் எவ்வளோ நேரத்தில் பண்ணுறான்ட்டு. எவ்வளோ நேரம் எடுப்பேன் பிரியாணி சுக்காக்கும்? ஹாஃப் அன் ஹவர் எடுப்பேன். மிளகாய் தூள். ஓகே, இது இது பட்டை கிராம்பு. எங்கள் அக்கா பட்டை கிராம்பு பிரியாணி கிராம்பை போட்டு ஏலக்காய் கூட போட மாட்டேன். ஜீரகத்தூள் போடு. அதை மட்டும் பண்ணி வச்சுட்டு எல்லா ரெசிபிக்கும் அதே தான் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நல்லாயிருக்கும் ஆனால் டேஸ்ட்டாக. ஜீரகத்தூள், பெப்பர் பவுடர் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா. நான் ரெசிபியெல்லாம் எடுக்கல, சும்மா செஞ்சுக்கிட்டு இருக்கிறத காட்டுறேன். சொன்ன மாதிரி உப்பு போட்டுடலாம். கொஞ்சமாக உப்பு. ஓகே, உப்பு. நீயும் இதே மாதிரி தான் பண்ணுறியா? எல்லா மசாலா ஒட்டுக்கா போட்டு அப்புறம் போட்டு வறுத்துறது. ஓகே, பீஃப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை மிக்ஸ் பண்ணல பெரியா? உப்பு போட்டிங்களா? போட்டேன். கல் உப்பு தான் போட்டேன். கொஞ்சமாக போட்டேன். 1/2 ஸ்பூனோட கம்மியாக போட்டேன். போதும்ல, நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணேன். மட்டன் மசாலா பத்தாம இருக்கலாம். போதும், ரொம்ப லைட் மசாலா போதும். மைல்டாக நான் சொல்லும்போது அது 1/2 கிலோ, இது 1 கிலோ, இது 1 கிலோ சொல்லி விட்டுட்டோம். இப்போ யோசனை அதுக்கு எல்லா கறியும் ஒட்டுக்கா அடிக்கணுமா அப்படின்ட்டு தனித்தனியாக செஞ்சுருக்கலாம். எப்போ இப்படி செய்ய மாட்டேன் பெரியா? சிக்கன்னா சிக்கன் இருக்கும். அந்த மாதிரி மட்டன் பிரியாணி ஃபஸ்ட் டைம் வைக்கிறேன். என்ன மட்டன் பிரியாணி மட்டன் வச்சுருக்கான். நான் தான் மட்டன் பிரியாணி வச்சதே இல்லை. எனக்கு பிடிக்கவும் பிடிக்காத நான் வச்சிருக்கேன். 2 தண்ணிலாம் கழுகிட்டு அப்புறம் 3ஆவது தண்ணி கொஞ்சம் பிடிச்சிட்டு வச்சாங்க. எடுத்து போடும்போது சும்மா அரிசி கழுகாமல் கையில் லைட்டாக ஒரு வாஷ் பண்ணுறது. பயங்கரமாக பீஃப் தான் மணக்குதா? செம மனம். நம்ம பீஃப் தரக்க முடியாதா? போடு. செம்ம மனமாக இருக்கு. ஏடி சரியான கூலிக்கு புளிக்குது. அது அப்படிதான் இருக்கு. அப்புறம் ஜூஸே பண்ணுது. நல்லா தான் இருக்கு. ஏன் எனக்கு பிடிக்குது? அது நீ சொல்றப்பதான் எனக்கு பிடிக்கவே தர மாட்டேன். மனசு கைகளே போட்டு வந்துடும் போல, அந்த அளவுக்கு மனம். எல்லாரும் எங்க வீட்டுக்கு சாப்பிட வரல ஃப்ரெண்ட்ஸ். மனமா இருக்கு. எல்லாம் வந்துருவாங்க. எல்லாரும் சாப்பிடலாம். சூப்பர் மணக்குது. மணக்க பிரியாணி ரெடி. இது ஸ்பெஷல் பிரியாணி. வீட்டில் வச்சு வரதால செஞ்சியே. ஆனால் பிரியாணி நல்லா மனமா இருக்கு. அப்போ உப்பு போட்டேன்.
போட்ட மனம் அடங்கிருமா? அம்மா உனக்கு கேட்குறேன். இன்னும் எனக்கு ஒரு டவுட், இந்த மட்டன் பார்க்கும்போது மட்டும் கறி இருக்கிற மாதிரி தெரியல, எப்படி அதில் கறி இருக்குமோ? நீ கேட்க கேள்வி எனக்கு புரியல. எனக்கு மட்டன் பிரியாணியே பிடிக்காது. ஃபர்ஸ்ட் டைம் நான் மட்டன் பிரியாணி சாப்பிட போகிறேன் வித்தவுட் மட்டன். உட்ரி டேஸ்ட் பார்க்கணும். இது சுடுமான்னு எனக்கு தெரியாது. இப்போ பார்த்து பண்றா கீழே விழுந்துறாங்க திரும்பி வந்து ஏ அஸ்லான் உப்பு இல்லாத வந்து இருக்கு. வாடா இப்போ இல்லைதான். இல்லைன்னா அப்படி நெக்கி நெக்கி டேஸ்ட்டாக இருக்குது. 6 லிட்டர் தண்ணி இருக்காது. அளவு தண்ணி சொல்லலாமா? உப்பு சூப்பராக இருக்குது. ஏன் மட்டன் ஸ்மெல்லே வரடி. உப்பு உப்பு வேணும் கொஞ்சம். அதுதான் அது போடுங்க. அவ்வளோ போடுறியா? எனக்கு தெரியாது. நல்ல காற்று, வெளியில இருந்தால் காற்று பயங்கரமாக வந்துச்சு. ஆனால் வெயில பார்த்தா செம்ம பயமாக இருக்கு. வெளில பார்க்குறதுக்கே அதே தான் சொல்கிறேன். காற்று சூப்பராக, பயங்கரமான வெயில். இந்த பாட்டியும் இப்படி தான் நடந்து போகிறாங்களோ இந்த வெயிலில். அவன் அங்கே எங்கேயோ உட்காந்துருக்கான். அவன் மேலே முடிச்சு வர முடியாது. நிறைய காய்கறி சட்னியா? இல்லையே நான் ஏற்றுறேன். நான் இந்த காற்றடிச்சு கதவு ரைஸும் போட்டாச்சு. எப்படி வரும்னு நினைக்கிறேன்? டேஸ்ட் பாரு. நம்ம இன்னும் போகணும்னு சொல்லி மனமாக இருக்கு. செம மனம் இருக்கலாம். என்ன போட்டுட்டேன்னு சொன்னேன். இதில் தான் போட்டிருக்கேன். இது சுக்கா வாங்கலாது. கருவேப்பிலை போடு. அதெல்லாம் எடுத்துட்டு இங்கே ஓப்பன் பண்ண. சுக்கா என்ன டேஸ்ட் நாங்கள் ஒரு ரூம் போயிட்டோம் ஆல்ரெடி. வாவ், பர்ஃபெக்ட். இப்படியெல்லாம் இருந்துச்சு இருந்தாலும் அரிசி வந்துருச்சு. ஆமாம், எடுத்து போடவா? ம். வேற லெவலுக்கு தெரியும். சூப்பராக பண்ணிட்டேன். இன்னும் உழைக்கிறதாம்மா? உடச்சு விட்ற, எல்லாமே உடச்சு விட்டாதான் கரெக்டாக இருக்கு. தயிர் கொஞ்சம் தாண்டி இருக்கு. நீ போட்டுக்கிறியா? சரி போடு. மெதுவாக போடு. தூக்கி வீசுற. என் கையில் சூடு போடுங்க. நீ தரண்டோ போதுமா? கொஞ்சம் வெந்துருச்சு. கொஞ்சம் முறு சூப்பராக வந்திருக்கு. சிக்கன் கிரேவி, சாரி சிக்கன் 65 செம்ம ஜூஸியாக இருக்குது. கொஞ்சம் காரம் மட்டும் இருக்கிற மாதிரி தான். சிக்கன் 65 செம்மையாக செஞ்சுருக்கேன். ஓப்பன் பண்ணுறேன். புக் பண்ண சொல்லிட்டாங்க. எதுக்கு ஓப்பன் பண்ணுறோம்? எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணேன். பாஸ் பண்ணிடுச்சு. ஆஹா, நான் சட்டகம் வேணுமா? இலையோட முட்டை வைக்கலடி குஞ்சு. என்ன ப்ரோ, நல்லா இருக்கும் ப்ரோ, உட்காரு ப்ரோ. போடு. தண்ணி குடிக்கல, தண்ணி குடி. நீ வந்து முடாரியா எனக்கு வந்து இங்கே இருந்துச்சு. இந்த இலைக்கு பிரியாணி பார்க்குறது செம்மையாக இருக்கு. சாப்பிடுறது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார். சாப்பிட்றது எப்படி சுமாராக தான் இருக்கும். பாடுபட்டு செஞ்சவன் நான். அம்மா சொல்லுமா, சாப்பிட்டு நல்லா இல்லைன்னா? வைத்தியசாலை நல்லாதான் இருக்கும். போதும் சாப்பிட்டு போட்டுக்கலாம். இது சிக்கன் வச்சு கூட அவனுக்கு மெயினாக சிக்கன் தான் கேட்பான்க்கா. அதை வச்சு எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கோ. இது வச்சு குடி கொஞ்சம். இது ஓரமாக வேடி. அவனுக்கு அது வைக்க. பிஸ்மி சட்னியாவா?
பிஸ்மி சொன்னேன் இப்போ சூப்பர். இந்த உனக்கு வை இருக்க நான் வந்துட்டேன். இது என்னென்ன பாடி பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு? பாடி பார்ட்ஸ் எல்லாம் இல்லை, அதில் ஒரு சிக்கன், மட்டன், அப்புறம் பீஃப். ஆறுமே வந்துட்டு 6னா சாப்பிடுவீங்க. சுக்கா கொஞ்சம் சாப்பிடுங்களா? எப்படி சப்ஸி சூப்பராக இருக்கு. நிஜமா மட்டன் பிரியாணி இவ்வளோ டேஸ்ட்டாக வரும் நினைக்கவே இல்லை. அத்தா செம்ம டேஸ்ட்டு. யார் வச்சது? அத்தா. எனக்கு அந்தளவுக்கு மட்டனே பிடிக்காது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி ஃபுல்லாக அப்போ என்ன வேணும்? அப்படின்னா சோறு, சிக்கன் பீசஸ்ஸு, கொஞ்சமாக ரைட் சட்னி வச்சுட்டு இவ்வளோ பெரிய வாய். தாபைய வை. இந்த கையோட அந்த வாயில வச்சு. எங்கிட்ட சொல்லுங்க. தெரியாம ஏன் வச்சாங்க. தந்துறே? சுக்கா கொஞ்சம் இந்த சோறு போட்டு கொடுத்தீங்கன்னா கொடுக்கலாம். தந்துறே. போட்டாங்கண்ணே. உள்ள வச்சா மட்டும் நல்லா வச்சுட்டேனா? இதெல்லாம் இல்ல. கீழே போடணும். வச்சு எல்லாம் உடச்சு ஒரு பெரிய பிக் பைட்டு. சிக்கன் காலி. சிக்கன் பிரியாணி நம்ம காலி. ஒழுங்காக அந்த ஈரத்தில் அந்த போடணும். சிக்கன்ல இந்த சிக்கன். ஈரல எனக்கு சாப்பிட்டு கமிச்சு இதுல ஒரு சிக்கன் இருக்கு. சிக்கன் மட்டன் எப்படி வந்து கூறுவோம் வந்துடுறாங்க. அம்மா தயிர் மட்டன் சாப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு உள்ள ஓடுமா? சுதா பிரியாணி அருமையாக இருக்கு. சரி நமக்கு சீரக சம்பா தான் பிடிக்கும். சரிங்க. உள்ளதா நமக்கு அந்த பாஸ்மதி ரைஸ் பிரியாணி அந்த சீரக சம்பா ஸ்மெல் இருந்தாலே பிரியாணி அந்த ஸ்மெல், அந்த ஸ்மெல் மட்டும் மிஸ்ஸிங்காக இருக்குது. பாஸ்மதி ஃபர்ஸ்ட் வாய் சாப்பிட்டப்ப டேஸ்ட் நல்லா இருக்குது. அது பாஸ்மதி எனக்கு அதான் சொல்கிறேன். நமக்கு பிடிச்சது வந்து சீரக சம்பா தான். நமக்கு அங்கேயே இந்த எஸ்எஸ்ஏ எப்படி இருந்துச்சு, ரொம்ப சாப்பிடும் போது அந்த பிரியாணி சாப்பிட்டு ஒரு ஃபீல் கிடைக்கும். ஹைட்டாக இருந்ததுனால சாப்பிடணும். அதுதான் சொல்கிறேன். அந்த மாதிரி தான் இந்த சீரக சம்பா பிரியாணி பாரு. அப்படியே கையில ஓகே, இவ்வளோதான். ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு, பெருனா முடிஞ்சாச்சு. பிரியாணி சாப்பிட்டா பெருனா முடிஞ்சுது. இன்னும் நாங்கள் கை கழுவுப்போம். நிஜமாக மட்டன் பிரியாணி ஃபஸ்ட் டைம் நான் இவ்வளோ சாப்பிட்ருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. பெரிய சூப்பர் வேறு லெவலில் செஞ்சுட்டான். அவள் சொல்லும் போதெல்லாம் நம்பலை, அவள் டேலண்டடும் கிடையாது. ஆனாலும் இந்த ஒரு விஷயத்தில் அவளை ஒத்துக்கிட்டு தான் அவனும் சூப்பராக செஞ்சுருக்கான் மட்டன் பிரியாணி. அவ்வளோதாங்க. இந்த டெசர்ட் சாப்பிட்டா அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டு அப்போ என்ன வந்து முடிஞ்சது. ட்ரெஸ்ஸில் சோஸ்னா இந்த ட்ரெஸ்ஸில் சோஸ் உண்மைச்சுன்னா இந்த இது கூட வேணாம், மில்க் கூட வேணாம். மில்க் எல்லாமே வேற லெவலில் இருக்குது. பார்த்து எடுத்து போய் சாப்பிடுப்போம். போ அத்தா பக்கத்து செம்ம டேஸ்டியாக இருக்க போகுது டெசர்ட்டோட. எனக்கு நேற்றுலேருந்தே குண்டா கிடைக்கணும், அதனால் நான் குண்டாலே போட்டுவிட்டேன். உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருந்தேன். எப்படி இருக்கு? செம்ம டேஸ்டா, வேற லெவல், வேற லெவல். பிளேட்டில் சூப்பராக போட்டு கொடுத்துட்டேன். எனக்கு பரவாயில்ல குண்டா. அங்கே இங்கே சொல்லுங்க. எப்படி மாறு குழந்தை வரைக்கும் ரீச் ஆயிருக்கு.